அந்த பொண்ணு எனக்கு மருமக இல்லைங்க, மக. நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். வந்தவங்களுக்கு டீ போட கிச்சன்ல தான் இருக்கா. கிச்சன்ல இருக்காளா? என்னடி சொல்ற? அவ மேலதாண்டி தூங்கிட்டு இருந்தா, அதுக்குள்ள எப்படி? நான் தான் டீ போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன். எடுத்துக்கோங்க மாமா. எடுத்துக்கோங்க. உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? பிருந்தா கிட்ட சொன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் அது செஞ்சுட்டு போகுது. இதுல என்ன மாமா இருக்கு? வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கிறத யார் செஞ்சா என்ன? நான் எப்பவுமே என் மக வேற மருமக வேறன்னு பிரிச்சே பாக்குறது இல்லைங்க. மருமகளையே மகளா தாங்க நினைக்கிறேன். அதனாலதானே மருமகளுக்குள்ளேயே மகள் அடங்கி இருக்குது. சார், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதது இல்லை. நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு எடுத்துக்கிட்ட தான் சார் இருப்பீங்க. ஒரு முறை பேட்டி எடுக்கும்போது வரதட்சணை எதிராக ஒரு கவிதை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா சார்? அது நல்ல அருமையான கருத்து. அதை எப்படி நான் மறக்க முடியும்? அதை என் கொள்கையாவே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல. அந்த கருத்தை இந்த பேட்டியிலையும் பதிவு பண்ணிக்கலாமா சார்? ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கு சார். இதுல என்ன இருக்கு? நான் எழுதின கவிதை தானே, சொல்றேன், எழுதிக்கங்க. சொல்லுங்க சார். தாய் உயிர் கொடுத்த உறவு, மனைவி உயிரினில் கலந்து வாழும் உறவு, அன்னையே தியாகம் செய்யும் தாரத்தின் தாய்மை புரிந்தால் தாரமும் உன்னை ஈன்றெடுக்காத இன்னொரு அன்னை. அந்த அன்னையோடு வாழ்வதற்கு வரதட்சணை எதற்கு? வரதட்சணை ஒரு வன்முறை. வாங்காமல் இரு, இது நல்முறை. இதுவே என் பணிந்துரை. வரதட்சணை ஆண்களின் அவமான விலை. அந்த அவமானத்திற்கு விலை போகாத ஆண் வர்க்கமே. சார், உங்க கருத்து ரொம்ப பிரமாதம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். சார், உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணீங்களே, வரதட்சணை ஏதாவது வாங்கினீங்களா? இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கிறான் பாரு. அது வந்துங்க, அது என்னன்னா, இந்த கேள்விக்கு பதிலா அவர் சொல்றதை விட நடந்த விஷயங்களெல்லாம் நான் சொன்னாதான் நல்லா இருக்கும். பொண்ணுங்களை பெத்துட்டா பத்தாதிய, அந்த பொண்ணுங்களுக்கு செய்யறதுக்கு வாக்கு வேணும், வாக்கு. பாரு, இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்காது. என்னையா சம்மந்தி? கல்யாணமே நடக்கல, சம்மந்தி சம்மந்தி நகைக்குண்டான பணத்தை எடுத்து வை, அதுக்கப்புறம் சம்மந்திங்கிற வார்த்தை சொல்லி கூப்பிடு. சொல்றது கேளுங்கப்பா. என்னப்பா பண்ணுவாங்க? என் மாமா ரொம்ப தங்கமானவர்.
அதனாலதான் எந்த தங்க நகையும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. என் மாமா பயங்கர பணக்காரருங்கிறதுனால எந்த பணமும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவரு சமூக சீர்திருத்தவாதி. ஒரு குண்டூசி கூட வரதட்சணையா வாங்கல. அத அவரு அவமானமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லையா மாமா? நான் சொல்றது சரிதானே? ஆமா சரிதாம்மா. என் குடும்பத்துல இருக்கிறவங்க கூட நீதாம்மா என்ன புரிஞ்சு வச்சிருக்க. நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க. எல்லா நகையும் என் மாமா போட்டுதான் அவர் பிள்ளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தார். அவரு ஒரு வாழும் மகாத்மா. நான் சொல்றது சரிதானே மாமா? ஆமாம்மா, நீ சொல்றது 100% உண்மைமா. நீங்க எத்தனையோ சமூக சேவகர்களை பார்த்திருப்பீங்க. அவங்கெல்லாம் மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்களே தவிர தான் சொந்த வாழ்க்கையில அதை கடைபிடிக்க மாட்டாங்க. ஆனா என் மாமா அப்படி இல்ல. அது அப்படியே கடைபிடிப்பாரு. சரிதானே மாமா? ஆமா, அதுல எந்த மாற்று கருத்து இல்லம்மா. என் மருமக ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. சார், உங்களை உண்மையிலே நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு சார். உங்களோட அடுத்த திட்டம் என்ன சார்? அடுத்த திட்டம் அரசியல் தான். உங்களோட சமூக சேவை தொடர எங்களோட வாழ்த்துக்கள் சார். உங்க ஃபேமிலி போட்டோ ஒன்று எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாமா, இதுல என்ன இருக்கு, எடுத்துங்க. இந்த போட்டோவை முதல் பக்கத்தில் போட்டு மருமகளை மெச்சு மாமனார் அப்படின்னு ஒரு வாசகத்தோட போட போறேன் சார். மருமகளை மெச்சும் மாமனார் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்காரருக்கு நல்லா பொருந்தும். ஓகே மேடம், நல்லது. அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் சார். வரேன் சார். ஏய், இவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள போய் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தா சொல்லு. நீங்க தானே சொன்னீங்க நாளைக்கு பேட்டி எடுக்க வராங்கன்னு. அதுக்கு பேட்டி எடுக்க வரங்க மருமகளை பத்தி கேட்டா என்ன பண்றது? உங்க இமேஜ்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது இல்ல? அந்த முன்னெச்சரிக்கைக்காக தான் தம்மையத்தைய கூட்டிட்டு வந்தேன். என்னடி என்கிட்டயே டிராமாவா? எங்க நான் நல்லதாங்க பண்ணிருக்கேன். அதுக்கு பேர் டிராமான்னா இருந்துட்டே போட்டோம். என்னோட நல்லதுக்கு நீ பண்ற எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கலடி. அவளை வெளியே போக சொல்லு. வெளியே போக சொல்லு. அப்பா, தமயந்தி இந்த வீட்டு மருமக. நான் தாலி கட்டியிருக்கேன். என் மனைவி. ஏய், தாலி கட்டிட்டா அவன் மனைவியாடா, பெரிய புடலங்க தாலி. ஏய், நான் ஏத்துக்கிட்டா தாண்டா அவன் இந்த வீட்டு மருமக. நீங்க ஏத்துக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அவ சிவாவோட மனைவி. அவளை பத்தி நீங்க விமர்சனம் பண்றதோ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதோ சரியில்லை. டேய் சிவா, என்னடா பாத்துட்டு இருக்க? இதுக்கு பேரு புருஷ லட்சணம் கிடையாது. தமயந்தி, நீ உள்ள போ. எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்களே. எனக்குன்னு ஒரு நேரம் வருண்டா, அப்ப கவனிச்சுக்கிறேன் உங்களை. நீ வாமா.
கோபதாபம் எல்லாம் போயிடுச்சா? காதல்னா சினுங்கல்கள் கோபதாபங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு பார்க்காம பேசாமையா இருப்பாங்க. இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டேன். இருந்தாலும் நீங்க அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. பாரு, அதை பற்றி இப்போ பேச வேணாம். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன். புரியுதா? என்ன சந்தோஷமான விஷயம்? முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க, உட்காந்து பேசலாம். வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி வெளியில் போயிட்டு வரலாம். வா. எங்க? வான்னு சொல்கிறேன்ல, வா வா. இருங்க, செருப்பு போட்டு வந்து. பரவாயில்ல, வா. எப்படி இருக்கு இந்த காரு? இதுதான் நான் வாங்கின காரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. பிஸ்னஸில் நான் சம்பாரிச்சு முதல் லாபத்தில் இந்த கார் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கு. கார் வாங்குறது எனக்கு மிகப்பெரிய லட்சியமாக இருந்துச்சு. இப்போ பாரு, என்னோட ஒவ்வொரு லட்சியமாக நிறைவேறிக்கிட்டே இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் தென்மொழி. கார் வாங்கிட்டு நான் வேற எங்கேயும் போல, நேராக உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் என் ஆசைக்கார கோயிலில் போய் பூஜை போடணும், உன்னையும் கூட்டு போடலான்னு வந்திருக்கேன். போலாமா? போலாமே. ஐயா, ஏதாவது வண்டி வருதா பாருங்க. எவ்வளவு வந்து புள்ளைய அடிச்சு போட்டு போயிட்டா நிக்காம. ஐயா, ஐயா, வண்டி வருதா பாருங்கயா. ஐயா, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அம்மா காப்பாத்துங்கம்மா, எவ்வளவு வந்து புள்ளைய அடிச்சு போட்டு போயிட்டாமா. காப்பாத்துங்கம்மா. நர்த்தனன், அந்த பையனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. வாங்க கார்ல கூட்டிட்டு போயிடலாம். நான் இப்பதான் முத கார் வாங்கியிருக்கேன். உன்னை கூட்டிட்டு கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன். இப்போ என்ன ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்றியா? இங்க பாரு, ஃபோன் பண்ண ஆம்புலன்ஸ் உடனே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆம்புலன்ஸ் வர லேட் ஆயிடும். ஒரு உயிரை காப்பாத்துறதை விட புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது. எனக்கு அதெல்லாம் தெரியும். இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வண்டி எடுங்க. சீட்டு முழுக்க பிளட் ஆயிடும். சொல்றது ஏன் கேட்க மாட்டேங்கிற? நர்த்தனன், கார் எடுக்க போறீங்களா இல்லையா? ஏறி தோல. தமயந்தி, என்னாச்சு? இல்லங்க, வேண்டாம். ஏன்? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே? இங்க வரலைன்னா நான் எங்க வீட்டுல தானங்க இருந்திருக்க போறேன். எப்போ வந்திருக்க போகுது இந்த முதல் இரவு? கல்யாண மண்டபத்துல எங்க அப்பா இறந்த உடனே அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க. அப்புறம் வீட்டு பக்கம் கூட வந்து பார்க்கல. நான் தேடி வந்து உங்களை பார்த்தேன். அதுக்கு 1000 காரணங்கள் சொன்னீங்க. இப்போ ஒரு டிராமா போட்டு
உங்க அம்மா என்ன இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க அம்மா பிரவீனாவை தவிர உங்க அப்பாவுக்கும் பிருந்தாவுக்கும் என்ன சுத்தமா பிடிக்கல. நமக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனை, நடந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை தானுங்க. ஒரு நிமிஷம் கூட நான் சந்தோஷமா இல்ல. அப்படி இருக்கும்போது எங்க இருந்து வரும் இந்த முதல் இரவெல்லாம்? உடம்பு சேர்றது மட்டும்தான் தாம்பத்தியம்னா அதுக்கு வெறும் சிவப்பு விளக்கு ஏறிய பட்டும் போதுங்க. மனசும் சேர்ந்தா மட்டும்தான் அதுக்கு பேரு தாம்பத்தியம். இன்னைக்கு என்னோட மனசு சரியில்லைங்க. சாரி. என்ன இவ காலங்காத்துல சாமி பாட்டெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? இந்த மாதிரி வீட்டுல சுப்பிரபாதம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வீடே மங்களகரமா இருக்கு பாத்தியா? தமயந்தி, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இவள நினைக்கும் போது அப்படியே எரிச்சலா இருக்கு. ஏய், உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? இது வீடா இல்ல பஜனை பண்ற மடமா? காலங்காத்தால சாமி பாட்டை போட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நீ. ஏய், இப்ப எதுக்கடி கோவப்படுற? இதெல்லாம் வீட்டுல செய்ய வேண்டிய கடமை. என் உடம்பு அடிக்கடி சரியில்லாம போனதுனால என்னால செய்ய முடியல. என்னைக்காவது நீ செஞ்சிருக்கியா? தமயந்தி இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் இந்த வீடே லக்ஷ்மி கட்டாட்சமா இருக்கு. தமயந்தி, இவ பேசுனதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காதம்மா. நீ போய் மாமாக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா. அம்மா, தமயந்தி விஷயத்துல நீ தேவையில்லாம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இது நல்லா இல்ல, பாத்துக்கோ. எதுடி நல்லா இல்ல? விடிஞ்சது கூட தெரியாம 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கியே, இது மட்டும் நல்லதா? ஒரு பொண்ணா லட்சணமா எப்படி நடந்துக்கணும்னு தமயந்தி கிட்ட கத்துக்கோ. என்னது? அவ கிட்ட நான் கத்துக்கணுமா? நல்லா இருக்குமா உன் கதை? இது அவ இருந்தாலே ஒரு வீடு, அந்த மாதிரி சந்து பொந்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது பேலஸ். இங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சொல்லி வை உன் மருமக கிட்ட. ஐயே, என்னது எப்ப பார்த்தாலும் சண்டை கடை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கேளுங்கப்பா, நல்லா கேளுங்க. காலங்காத்தால பஜனை மட மாதிரி பாட்டெல்லாம் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. எங்க இவ என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? வீட்டுல சாமி கும்பிடுறது இவளுக்கு டார்ச்சரா இருக்கான். ஏண்டி, கோயில எதுக்கு கட்டி வச்சிருக்காங்க? சாமி கும்பிடுறதுக்கு. வீடு எதுக்கு கட்டி வச்சிருக்கிறோம்? குடும்பம் நடத்துறதுக்கு. எதுக்கு ரெண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க நீ? இந்த கான்செப்டே எனக்கு புரியலையே.
வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கிய, காலையில புருஷனுக்கு காஃபி போட்டு கொடுக்கணுங்கிற அறிவே உனக்கு இல்லையா? மாமா காஃபி நானே கொண்டு வந்து கொடுக்கணும் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஏய், என்னடி வேஷம் போட்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ நிரந்தரமா இங்க இருக்கவே முடியாது. எப்படியாவது இங்க இருக்கிறவங்களுக்கு ஏமாத்தி இந்த வீட்டுல செட்டில் ஆகலான்னு மட்டும் கனவு காணாத. ஹே பிருந்தா, வாய் மூடுறி. இவ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. இந்த வீட்டுல இவளுக்கு இல்லாத உரிமை உனக்கு இல்ல. மரியாதையா பேசு. அப்பா பாத்தீங்களாப்பா, எவ்வளவு ஒருத்திக்காக என்ன எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களாப்பா? எவ்வளவு ஒருத்தி இல்ல. தமயந்தி உன் அண்ணனோட பொண்டாட்டி, உனக்கு அண்ணி. என் அண்ணனுக்கு வேணும்னா இவ மனைவியா இருக்கலாம். என்னால இவள அண்ணின்னு கூப்பிடவே முடியாது. என் அப்பாவும் இவளையெல்லாம் மருமகளை ஏத்துக்கவே மாட்டாரு. நான் சொல்றது சரிதானப்பா? இது என்னம்மா அது? இதெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா? எங்க அவதான் புத்தி இல்லாம பேசிட்டு இருக்கா. நீங்களும் அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. என்னடி, எனக்கு புத்தி இல்லைன்னு மறைமுகமா குத்தி காட்டுறியா? நான் அப்படியெல்லாம் சொல்லலைங்க. ஆ, அவளுக்கு அதிகமா சல்லம் கொடுக்குறீங்கன்னு தான் சொல்ல வந்தேன். இவளை நான் கரெக்டா தாண்டி வளர்த்துருக்கேன். இதான் நிக்கிறாள தமயந்தி, இங்க வந்த விதமே தப்பு. இப்படிலாம் பண்ணா என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கா அவ. அது அதை விட பெரிய தப்பு இல்லையா? இல்லைங்க, தமயந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. ஏண்டி, அப்ப இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் தலைகளாவா நடந்துச்சு? ரொம்ப தான் ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க. இந்த பாரு, யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சு பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்க, நமக்கான மரியாதை இல்லாம போயிட முடியும். நல்லா வரைக்கிற மாதிரி சொல்லுங்கப்பா. கால்ல இருக்கிற செருப்ப வாசல்ல தான் கழட்டணும். அத கொண்டு போய் பூஜை ரூம்ல வைக்க முடியுமா? இவெல்லாம் எனக்கு கால்ல போடுற செருப்பு மாதிரி. இவெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இவளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. பாத்தீங்களாங்க எப்படி மனசை நோகடிச்சிட்டு போறான்னு? முறையோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தா முறையோட வாழ்ந்திருக்கலாம். முறை தவறி வந்தா இந்த மாதிரி அசிங்கங்களை சந்திச்சு தாண்டி ஆகணும். இந்த புடி மீதி குடி. தமயந்தி, அழாதம்மா.
பிருந்தாவும் அவங்க அப்பாவும் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல அத்தை. எனக்காக வருத்தப்படுறதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் நீங்க இருக்கீங்களே, எனக்கு அது போதும். எப்படிப்பட்ட வலியா இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா ஒண்ணு, நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் குற்றம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ற தைரியம் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். இருக்கும் அத்தை. அப்படிதான் எங்க அப்பா எங்களை வளர்த்திருக்காரு. எங்க அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, சகிப்புத்தன்மை இருக்கிறவங்க தான் சாதிப்பாங்களாம். அந்த சகிப்புத்தன்மைய எங்க அப்பா கத்து கொடுத்திருக்காரு. உங்களையெல்லாம் விட்டு நான் போயிட மாட்டேன். எப்படியும் வாழ்ந்து காமிப்பேன்.